ஒன்றிய அரசு உரிய நேரத்தில் நிதியை விடுவிக்காததால் மக்கள் நலத் திட்டங்கள் பயனாளிகளுக்கு சென்று சேர்வதில் தாமதம். ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 2118 கோடி நிதியை உடனே விடுவிக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். புதிய கல்விக் கொள்கை, ஹிந்தி உள்ளிட்ட மும்மொழிக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டுக்கு நிதி தர முடியாது. ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பிடிவாதம். அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஒன்றிய அரசு செயல்படுவதாக கல்வியாளர்கள் கண்டனம். தர்மேந்திர பிரதான் ஆணவத்துடனும் ஆத்திரத்துடனும் பேசுவதாக குற்றச்சாட்டு. ஜெயலலிதாவின் 27 கிலோ நகைகள், 1526 ஏக்கர் சொத்து ஆவணங்கள் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் ஒப்படைப்பு. தங்க ஒட்டியானம், தங்க கிரீடம், தங்க தட்டு, தங்க பேனா உள்ளிட்ட அனைத்தும் தமிழ்நாடு கொண்டுவரப்படுகிறது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் 63,120 ரூபாய்க்கு விற்பனை. தவேக தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டது ஏன்? கூட்டணி சேர்க்கவா, கண்காணிக்கவா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என அமைச்சர் ரகுபதி பேட்டி. வார விடுமுறையை குதூகலமாக கழிக்க கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். வெப்பத்தை தணிக்க கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் உற்சாக குளியல். விழுப்புரத்தில் உடல் முழுவதும் டேப் ஒட்டி மது பாட்டில்களை கடத்தியவர் கைது. புதுச்சேரியில் இருந்து கடத்தி வரப்பட்ட 120 மது பாட்டில்களும் பறிமுதல். திருமயம் அருகே களை கட்டிய மீன்பிடி திருவிழா. போட்டி போட்டு மீன்களை அள்ளிச் சென்ற மக்கள். வாரணாசியில் கோலாகலமாக தொடங்கியது 3வது காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் பங்கேற்பு. பிரதமர் மோடி டெலிபிராம்டரை பார்த்து உரையாற்றும் சமயத்தில் நமது போட்டியாளர்கள் புது தொழில்நுட்பங்களில் கவனம். நாட்டிற்கு வலுவான கட்டமைப்பு வேண்டுமென தவிர வெற்று வார்த்தைகள் இல்லை என ராகுல் காந்தி விமர்சனம். டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு புதிய சிக்கல். முதலமைச்சரின் இல்லத்தை 40 கோடி செலவில் ஆடம்பர பங்களாவாக மாற்றியது தொடர்பாக சிவிசி விசாரணை. ஹரியானாவில் முன்னாள் காதலனை பழி வாங்குவதற்காக பெண் செய்த வினோத செயல். 100 பீட்சாக்களை கேஷ் ஆன் டெலிவரியில் ஆர்டர் செய்து அனுப்பியதால் வெளிபிதுங்கிய இளைஞர். கேரள மாநிலம் திரிசூரில் பட்ட பகலில் வங்கிக்குள் புகுந்து கத்தியை காட்டி மிரட்டி 15 லட்சம் ரூபாய் கொள்ளை. சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் தனிப்படை போலீஸ் விசாரணை தீவிரம். உலகின் முதல் நிலை டென்னிஸ் வீரர் ஜானிக் சின்னர் 3 மாதங்கள் விளையாட தடை. கடந்த ஆண்டு ஊக்க மருந்து பயன்படுத்தியதை ஒப்புக்கொண்டதால் நடவடிக்கை. ஒன்றிய அரசு உரிய நேரத்தில் நிதியை விடுவிக்காததால் மக்கள் நலத் திட்டங்கள் பயனாளிகளுக்கு சென்று சேர்வதில் தாமதம் ஏற்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாநில அளவிலான வளர்ச்சி, ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவின் 4வது ஆய்வுக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள், குழு உறுப்பினர்களான எம்பி, எம்எல்ஏக்கள், பல்வேறு துறைகளின் செயலாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், கடந்த கூட்டத்தில் எம்எல்ஏ செங்கோட்டையன் கேட்டுக் கொண்டதன்படி தேங்காய் விவசாயிகளுக்கு மிக விரைவாக பணப்பட்டுவாடா செய்திட உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், பிரதான் மந்திரி திட்ட வீடுகளுக்கு அலகுத் தொகையை உயர்த்த வேண்டுமென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் கோரிக்கை தொடர்பான கருத்துருவை ஒன்றிய அரசுக்கு அனுப்பியதாகவும் தெரிவித்தார். ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தினை செயல்படுத்துவதில் திராவிட மாடல் அரசு முன்னோடியாக உள்ளதென குறிப்பிட்ட அவர், தொழிலாளர்களுக்கு ஊதிய நிலுவைத் தொகையான 2118 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு உடனே விடுவிக்க வேண்டுமென மீண்டும் வலியுறுத்தினார். மாநில அரசின் திட்டம், ஒன்றிய அரசின் திட்டம், முந்தைய அரசின் திட்டம், இந்த அரசின் திட்டம்னு எந்த பாகுபாடும் இல்லாமல் நாம் செயல்பட்டு வரோம்னு புரிஞ்சிருக்கோம்.
ஒன்றிய அரசினுடைய அனைத்து திட்டங்களும் கடைகோடி பயனாளர்களுக்கும் போய் சேர்றதில் திராவிட மாடல் அரசோட பங்கை நாம் உணர்ந்திருக்கிறோம். அதனால தான் மாநில அரசின் பங்கு தொகையை காலதாமதம் இல்லாமல் விடுவிக்கிறோம். ஆனால் ஒன்றிய அரசு நிதி கிடைக்க காலதாமதம் ஆகிறதுனால திட்டங்களோட பயன்கள் மக்களுக்கு சென்றடைகிறதில் தாமதமாகுது. உடனடியாக நிதியை விடுவிக்க இந்த குழு மூலமாக வலியுறுத்தப்படும்னு உறுதியாக தெரிவிச்சுக்கிறேன். கிராம சாலை திட்டத்தை செயல்படுத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக உள்ளதாகவும் ஊரக குடியிருப்பு திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதோடு 2021-22 ஆண்டு வரை 3,43,958 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். மேலும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம், துளிநீர் அதிக பயிர், மாற்றுத்திறனாளிகளுக்கான தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டை போன்ற திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டன. 100 நாள் வேலை திட்டத்துக்கான நிலுவைத் தொகையை ஒன்றிய அரசு விடுவிக்க வேண்டும் என்றும் பிரதான் மந்திரி வீடு கட்டும் திட்டத்துக்கான நிதி அளவை உயர்த்த வேண்டும் எனவும் திஷா கமிட்டி கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருமாவளவன், துரை வைகோ ஆகியோர் வலியுறுத்தி உள்ளனர். மாணவர்களுக்கான போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தோம். 100 நாள் வேலை திட்டம் என்று அதற்கு பெயர். ஆனால் சராசரியாக 30 அல்லது 40 நாட்கள் தான் வேலைகள் வழங்கப்படுகின்றன. ஆகவே அதை 100 நாள் வேலை திட்டமாகவே நடைமுறைப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதன் மூலம் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம். 2023 அந்த திட்டத்துடைய அந்த அளவுகோல், அது ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 3 லட்சம் நாச்சும் ஒன்றிய அரசு அறிவிக்கணும்னு சொல்லி அவங்க நம்முடைய தமிழக அரசு அந்த கோரிக்கையை வச்சுருந்தாங்க. இதுவரைக்கும் அவங்க அறிவிச்சபடி, முதல்ல அறிவிச்சபடி அது 1,20,000 தான் இருக்குது. இந்த கூட்டத்திலையும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இதை எழுப்ப வேண்டும். ஒன்றிய அரசு கண்டிப்பாக அதை 3 லட்சமாக அறிவிக்க வேண்டும் என்கிற அந்த தீர்மானம் இன்னைக்கு அங்கே நிறைவேற்றினாங்க. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டிற்கு நிலுவையில் உள்ள கல்வி நிதியை வழங்க இயலாது என்று ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். காசி தமிழ்ச்சங்கமம் 3.0 நிகழ்ச்சியில் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பங்கேற்றார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிற மாநிலங்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கும் போது தமிழ்நாடு ஏற்க மறுப்பது ஏன் என கேள்வி எழுப்பினார். மும்மொழி கொள்கையில் மாணவர்கள் படித்தால் என்ன தவறு என்றும் தர்மேந்திர பிரதான் வினவியுள்ளார். At one point they are coming to the agreement, they will accept the NEP. With some political compulsion and motivation, they are backing out. It is their fault. They have to accept the national education policy in letter and spirit. Yes, it's new education policy. All part of countries accepting that. Why they will not accept? NEP is saying the local language will be the primary language of NEP. Are they opposing that? So till they accept a new education policy, you will not release? It is rule of the law. Every state is accepting that. Why they will not fall into the parameters of the governance? சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய 2,152 கோடி ரூபாயை வழங்காமல் ஒன்றிய அரசு நிலுவை வைத்துள்ளது. இந்த நிலையில் புதிய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் தமிழ்நாட்டிற்கு நிதி வழங்கப்படும் என தர்மேந்திர பிரதான் கூறியிருப்பதற்கு கல்வியாளர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஒன்றிய அமைச்சர் பேசுவதுதான் அரசியலமைப்புக்கு எதிராக இருப்பதாக அவர்கள் கூறியுள்ளனர். நிதி தராமல் தமிழ்நாட்டின் குழந்தைகளை ஒன்றிய அரசு வஞ்சிப்பதாகவும் கல்வியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 2 நாட்களாக நீடித்த மதிப்பீட்டு பணிகளுக்கு பின் ஜெயலலிதாவின் 27 கிலோ தங்க நகைகள் மற்றும் சொத்து ஆவணங்களை பெங்களூரு நீதிமன்றம் தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைத்தது. சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 27 கிலோ தங்க நகைகள், 1526 ஏக்கர் நிலங்களின் ஆவணங்கள் கர்நாடக அரசின் கருவூலத்தில் இருந்தன. அவற்றை தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்க பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி 2 நாட்களாக நீதிபதி மோகன் முன்னிலையில் நடைபெற்ற நகை மதிப்பீட்டு பணிகள் முடிந்து முறைப்படி தமிழ்நாடு அரசு அதிகாரிகளிடம் நகைகள் ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்டன. ஒப்படைக்கப்பட்ட நகைகளில் ஜெயலலிதாவின் 1 கிலோ 200 கிராம் எடையுள்ள தங்க ஒட்டியானம், தலா 1 கிலோ தங்க கிரீடம் மற்றும் தங்க வாள், 60 கிராமில் தங்க பேனா, கைகடிகாரங்கள், ஜெயலலிதா உருவம் பொறிக்கப்பட்ட தங்க தட்டு உள்ளிட்டவை அடங்கும். இதேபோல் தஞ்சை, திருவாரூர், தூத்துக்குடி, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் உள்ள 1526 ஏக்கர் நிலங்களின் ஆவணங்களும் ஒப்படைக்கப்பட்டுள்ளன.
அவற்றை தமிழ்நாடு அரசு ஏலம் விடவோ அல்லது ரிசர்வ் வங்கியிடம் ஒப்படைக்கவோ அதிகாரம் உள்ளதாக சொத்து குவிப்பு வழக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் கிரண் ஜவலி தெரிவித்துள்ளார். ಬೆಲ್ಟ್ ಒಂದಿದೆ, weighing about 1.2 kilos. There is a ಕತ್ತಿದೆ 1.5 ಕಿಲೋದು, ಆ್ಯಂಡ್ ಕಿರೀಟ ಒಂದಿದೆ, ಅದು 1 ಕಿಲೋ ವೇಟಿಂದು. ಆಮೇಲೆ ಗೋಲ್ಡ್ ವಾಚಸ್ ಆರ್ ದೇರ್, ಪೆನ್ ಇದೆ, ಗೋಲ್ಡ್ ಪೆನ್ ಇದೆ weighing at least 60 grams. ತರಾವಳಿ ಐಟಮ್ಗಳಿದ್ದಾವೆ, ಎಲ್ಲ ಗಿಫ್ಟ್ ಕೊಟ್ಟಿರ್ಬೋದು, ಇನ್ಕ್ಲೂಡಿಂಗ್ ಒನ್ ಪ್ಲೇಟ್ ಹ್ಯಾವಿಂಗ್ ದ ಫೋಟೋಗ್ರಾಫ್ ಆಫ್ ಜಯಲಲಿತಾ ಇನ್ ಗೋಲ್ಡ್. These various types of items are there. ಅದರ ಬಗ್ಗೆ ಗೌರ್ಮೆಂಟ್ ಆಫ್ ತಮಿಳುನಾಡು ಹ್ಯಾಸ್ ಟು ಟೇಕ್ ಅ ಡಿಸಿಷನ್ as to whether they would like to auction it or what they would like to, or sell it on. சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட 10,18,78,571 ரூபாய் வங்கி வைப்புத் தொகை ரசீதுகள், 2,20,000 மதிப்புள்ள செல்லாத ரூபாய் நோட்டுகளும் தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்கப்பட்டன. சென்னையில் உள்ள சொகுசு பேருந்து ஒன்றையும் தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்க பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதுபோக குற்றவாளிகளிடமிருந்து வசூலிக்கப்பட்ட 20 கோடி ரூபாய் அபராத தொகையில் வழக்கு செலவு 13 கோடி ரூபாய் போக மீதமுள்ள தொகையை தமிழ்நாடு அரசிடம் வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்க தொழிலதிபரும் அதிபர் டிரம்பின் நண்பருமான ஈலான் மஸ்க் 12 குழந்தைகளுக்கு தந்தையானவர் என்பது அனைவரும் அறிந்ததே. இப்போது அவரது 13வது குழந்தையை பெற்றெடுத்துள்ளதாக அறிவித்து பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் அமெரிக்க எழுத்தாளர் ஒருவர். டெஸ்லா, எக்ஸ் தளம், ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனங்களின் தலைவரும் உலக செல்வந்தர்களில் முதன்மையானவருமான எலான் மஸ்கின் 13வது குழந்தையை பெற்றெடுத்துள்ளதாக அறிவித்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் அமெரிக்க எழுத்தாளர் ஆஷ்லே. தனது எக்ஸ் தள பக்கத்தில் இது பற்றி பதிவு ஒன்றை செய்துள்ள நியூயார்க்கை சேர்ந்த அமெரிக்க எழுத்தாளர் ஆஷ்லே செயின்ட் கிளேர் 5 மாதங்களுக்கு முன்பு எலான் மஸ்கின் குழந்தையை பெற்றெடுத்து இருப்பதாக கூறியுள்ளார். குழந்தையின் தனி உரிமை மற்றும் பாதுகாப்பினை கருதி இந்த உண்மையை முன்பு வெளியிடவில்லை என்றும் ஆஷ்லே குறிப்பிட்டுள்ளார். எலான் மஸ்கிற்கு இதுவரை 3 மனைவிகள் மூலம் 12 குழந்தைகள் உள்ளனர். கனடா எழுத்தாளரான முதல் மனைவி ஜஸ்டின் வில்சன் மஸ்க் தம்பதிக்கு நெவேடா அலெக்சாண்டர், இரட்டையர்களான விவியன் ஜென்னா வில்சன், கிரிஃபியன் ஆகியோர் பிறந்தனர். அதன் பின்னர் ஒரே பிரசவத்தில் கை, சாக்சன், டாமியான் ஆகிய 3 குழந்தைகள் பிறந்தன. பாடகரான இரண்டாவது மனைவி கிரீம்ஸ் மூலம் லில் எக்ஸ் என்ற மகனும் எக்ஸா டார்க் சைட்ரல் என்ற மகளும் உள்ளனர். இந்த இணைக்கு டெக்னோ மெக்கானிக்ஸ் என்ற மகனும் உள்ளான். இதன் பிறகு நியூராலிங்க் நிர்வாகியான ஷிவோன் ஜிலிஸ், எலான் மஸ்க் ஜோடிக்கு முதலில் ஸ்ட்ரைடர், அசூர் ஆகிய இரட்டை குழந்தைகள் பிறந்தன. ஜிலஸ் எலான் இணைக்கு கடந்த 2024ஆம் ஆண்டில் 3வது குழந்தை பிறந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இப்படியாக 3 இணையர்கள் மூலம் எலான் மஸ்க் 12 குழந்தைகளுக்கு தந்தையானார். இந்நிலையில் மஸ்கின் 13வது குழந்தையை பெற்றெடுத்துள்ளதாக எழுத்தாளர் ஆஷ்லே கூறியுள்ளார். ஆஷ்லேவின் பதிவு குறித்து எலான் மஸ்க் இதுவரை கருத்து எதையும் தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்துள்ளது. சென்னையில் உயர்ந்து வந்த ஆபரண தங்கத்தின் விலை கடந்த செவ்வாய்க்கிழமை 1 கிராம் 8000 ரூபாயை கடந்து அதிர்ச்சி அளித்தது. இதையடுத்து புதன்கிழமை கிராமுக்கு 120 ரூபாய் குறைந்தது. வியாழனன்று 7940 ரூபாயாக உயர்ந்த 1 கிராம் தங்கம் விலை நேற்று 7990 ரூபாயாக உயர்ந்திருந்தது. இந்நிலையில் இன்று தங்கம் விலை கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து 1 கிராம் 7890 ரூபாய்க்கு வர்த்தகமாகி வருகிறது. சவரன் ஒன்றின் இன்றைய விலை 63120 ரூபாய். வெள்ளியின் விலை மாற்றமின்றி 1 கிராம் 108 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நம்முடைய நிதி உரிமையை கேட்பதையே அற்ப சிந்தனை என்று கூறும் ஒன்றிய அரசில் இருப்போருக்கு மனசாட்சி இருக்கிறதா என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். உங்களில் ஒருவன் என்ற தலைப்பில் கேள்வி பதில் பாணியிலான வீடியோவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். அதில் ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்காதது குறித்து கடும் அதிருப்தி தெரிவித்த அவர் தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு முழுவதுமாக புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டினார். மாநில அரசோட நிதியை வச்ச திட்டங்களை பண்ணுன்னு சொல்றாங்க. மாநில அரசோட நிதியை வச்சு நாம பல திட்டங்களை செஞ்சுட்டு இருந்தாலும் ஒன்றிய அரசோட நிதி பங்களிப்பு கிடைச்சாதானே இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும். நம்ம பசங்க படிக்கிறதுக்கான நிதியை கூட கொடுக்க மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்த நிதியையும் கொடுக்காம நிறுத்தினா என்ன பண்ணுறது? இப்படி ஒன்றிய அரசு தொடர்ந்து நம்மளை வஞ்சித்து கொண்டே இருக்கு. நாமும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறோம். இதில் நம்மளோட உரிமையை கேட்கிறதையே அற்ப சிந்தனைன்னு
ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு. ஒன்றிய அரசில் இருக்கிறவங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கான்னு கேட்க தோணுது. திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததிலிருந்து கல்விக்காக நிறைய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். ஒருவரின் கல்வி அவரது தலைமுறையையே முன்னேற்றிவிடும் என்பதால் காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும், நான் முதல்வன், புதுமை பெண் உள்ளிட்ட திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக சுட்டிக்காட்டினார். கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை தாம் ஆலோசனையாகத்தான் பார்ப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை முரண்பாடாக நினைப்பதில்லை என்றும், கருத்து சொல்வது ஜனநாயக பூர்வமான உறவின் அடையாளம் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை நான் ஆலோசனையாக தான் பார்க்குறேன், முரண்பாடா நினைக்கிறது இல்லை. ஒரு குடும்பத்தில் வேலை செய்கிற ஆஃபீஸில் எல்லா இடத்துலையும் கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். கருத்து சொல்வது ஜனநாயக பூர்வமான உறவின் அடையாளம்தான். 2019 ஒன்றா சேர்ந்து தேர்தல் களத்தை சந்திச்சுட்டு வரோம். பாஜக எதிர்த்து வெற்றி பெறுவதில் இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டா இருக்கிறது திமுக தலைமையிலான கூட்டணி தான். கருத்து முரண்பாடுகளால் எங்கள் நட்புறவில் எந்த பாதிப்பும் இல்லை. டெல்லி தேர்தலில் இந்தியா கூட்டணியின் தோல்வியை விமர்சனம் செய்த எடப்பாடி பழனிசாமியின் அறிக்கை குறித்து கருத்து தெரிவித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், பாஜகவின் அறிக்கை போன்றுதான் எடப்பாடி பழனிசாமியின் அறிக்கையும் இருக்கும் என்றார். பழனிசாமியின் குரலே பாஜகவிற்கான டப்பிங் குரல்தான் என்றும் அவர் விமர்சித்தார். ஏற்கனவே சொன்னதுதான், பழனிசாமியோட அறிக்கையை பார்த்தா பாஜகவோட அறிக்கைகள் மாதிரி தான் இருக்கும். அவருடைய வாய்ஸே பாஜகவின் டப்பிங் வாய்ஸ் தான். நாம கள்ளக்கூட்டணி சொல்றத நிரூபிக்கிறார் பழனிசாமி, அவ்வளவுதான். இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி அவர் தன்னோட தோல்விகளை பத்தி யோசிச்சு பார்க்கணும். ஓய்வு நேரங்களில் சமூக வலைதளங்களை பார்ப்பதுண்டு என குறிப்பிட்ட முதலமைச்சர், செய்திகளை விட மக்களின் பின்னூட்டத்தையே தாம் படிப்பதாகவும், அவற்றில் தீயவற்றை விலக்கி நல்லவற்றை எடுத்துக்கொள்வதாகவும் உங்களில் ஒருவன் நிகழ்ச்சி மூலம் தெரிவித்தார். ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிக்க அனுமதி அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் 500 பேர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் தூத்துக்குடியில் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடியை சேர்ந்த விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர் கூட்டமைப்பினர் கடந்த 6 நாட்களாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிக்க அனுமதி அளிக்க வேண்டும் என்பது அவர்களது கோரிக்கையாகும். இந்நிலையில் பேச்சுவார்த்தை நடத்த மீன்வளத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி மீன்பிடி துறைமுகம் அருகே திடீர் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். பின்னர் சார் ஆட்சியர் அலுவலகம் நோக்கி அவர்கள் பேரணியாக சென்றனர். தடுத்து நிறுத்த முயன்ற காவலர்களுடன் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பதற்றம் உருவானது. தங்களுக்கு போறதுக்கு எந்த நாட்டு படவுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. எங்களுக்கு 5 to 9 அவனுக்கும் டயம் அதுதான். அவனுக்கு வேணும்னா எங்களுக்கு 5 நாட்டிகள் மேலுக்கு உள்ள வரக்கூடாதுன்னா அப்படின்னா அவன் 5 நாட்டிகள் மேலுக்கு வழங்க போறான். சரி, தேன் நைட்டு தங்கி தொழில் பண்றவனுக்கு அந்த அதிகாரம் அவனுக்கு கிடையாது. இந்த அனுமதியை அவங்களுக்கு கொடுத்தாங்க. அவனுக்கு கொடுத்த அனுமதி எனக்கு வேணும், இல்ல அவனை நிறுத்து. பின்னர் பேரணியை தொடர்ந்த மீனவர்கள் சார் ஆட்சியர் அலுவலகம் வந்து தர்ணாவிலும் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் விசைப்படகு உரிமையாளர்கள், மீன்பிடி தொழிலாளர்கள், மீனவ பெண்கள், வியாபாரிகள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். வழக்கறிஞர் தொழிலுக்கு பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தும் வகையில் உள்ளதாக ஒன்றிய அரசின் வழக்கறிஞர்கள் சட்டத்திருத்த வரைவு மசோதாவுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. வழக்கறிஞர்கள் சட்ட திருத்த வரைவு மசோதாவை ஒன்றிய அரசு வெளியிட்டுள்ளது. இதற்கு தொடக்க நிலையிலேயே வழக்கறிஞர்கள் கடும் எதிர்வினையாற்றியுள்ளனர். வரைவு மசோதா வழக்கறிஞர் தொழிலுக்கு நேரடியாக பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்துவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதன்படி வழக்கறிஞர்களின் தொடர் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்திற்கு தடை விதிக்கும் புதிய விதி வரைவு மசோதாவில் உள்ளதாக கூறுகின்றனர். தன்னாட்சி அமைப்பாக உள்ள பார் கவுன்சில் ஒன்றிய அரசின் உத்தரவுகளை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும். வழக்கறிஞர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்தாலே அவர்கள் பார் கவுன்சில் தேர்தலில் போட்டியிட முடியாது. ஒன்றிய அரசு பரிந்துரைக்கும் 3 வழக்கறிஞர்களை பார் கவுன்சிலில் இணைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு விதிகள் உள்ளதாகவும், இந்த சட்ட திருத்தம் வந்தால் அதன் மூலம் தன்னாட்சி அமைப்பான பார் கவுன்சில் மீது ஒன்றிய அரசு அதிகாரம் செலுத்த முயற்சிக்கும் என்று வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
மத்திய அரசாங்கம் நாமினேட் செய்யக்கூடிய வழக்கறிஞர்கள் இந்த அமைப்பில் இணைத்து கொள்வார்கள் என்பது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்மளோட அட்டார்னி ஜெனரல் அண்ட் சொலிசிட்டர் ஜெனரல் ஆர் பார்ட் ஆஃப் தி பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆர்கனைசேஷன். ஸோ இப்போ இந்த 3 பேர் நுழைப்பது என்பது வழக்கறிஞர்களுடைய இண்டிபெண்டன்ஸ் ஆஸ் வெல் அஸ் பார் கவுன்சிலுடைய அட்டானமியை குறைக்கும் விதமாக ஒரு பாதகமான செயலாக இதை பார்க்கிறோம். வழக்கறிஞர்கள் சட்ட திருத்த வரைவு மசோதா தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்களையும் ஒன்றிய அரசு கேட்டுள்ளது. இருப்பினும் இதற்கு ஆரம்ப நிலையிலேயே எதிர்ப்பு தெரிவித்துள்ள வழக்கறிஞர்கள் மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி தொடர் போராட்டத்தை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. விடுமுறை தினம் என்பதால் கொடைக்கானல், கன்னியாகுமரி உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் கூட்டம் அலைமோதியது. கோடை வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரித்து வரும் நிலையில் மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ரம்மியமான சூழலில் பைன்மரக்காடுகள், குணா குகை, மோயர் சதுக்கம் உட்பட பல்வேறு இடங்களை உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர். கண்ணுக்கு எதிரே திரண்ட மேகங்களை ஆர்வத்துடன் கண்டு ரசித்தவர்கள் இயற்கை எழில் நிறைந்த கொடைக்கானல் ஏரியிலும் படகு சவாரி செய்து மகிழ்ச்சியை பகிர்ந்தனர். திருப்பூர்லேருந்து கொடைக்கானலுக்காக வந்திருக்கோம். ஆக்சுவலாக நேற்று வேலண்டைன்ஸ் டே, இன்னைக்கு என்னோட பர்த்டே. ஸோ என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக கொடைக்கானல் கூப்பிட்டு வந்திருக்காரு. ரொம்ப நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணுறோம். நாங்கள் நல்லா இப்போதான் போட்டிங் போயிட்டு வந்தோம். இங்கே நிறையா டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்கு. ஸோ இனிமேல் நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான திருப்பரப்பு அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். உள்ளூர், வெளியூர் மட்டுமல்லாது கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலிருந்தும் திரண்ட பயணிகள் திருப்பரப்பு அருவியில் ஆனந்தமாக நீராடி மகிழ்ந்தனர். இதனால் திருப்பரப்பு அருவி பகுதி முழுவதும் சுற்றுலா பயணிகளால் களை கட்டி இருந்தது. இனி முக்கிய நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்திகளாக காண்போம். அமெரிக்காவிலிருந்து இன்று நாடு கடத்தப்படும் 119 இந்தியர்களின் கை கால்களில் விலங்கிடப்பட்டுள்ளதா இல்லையா என்பதுதான் இந்திய ராஜதந்திரத்துக்கான மிகப்பெரிய சவால் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறிய இந்தியர்களை அந்த நாட்டு அரசு ராணுவ விமானம் மூலமாக திருப்பி அனுப்பி வருகிறது. ஏற்கனவே 104 இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்ட போது அவர்களின் கை கால்களில் விலங்கிடப்பட்டதற்கு கடும் கண்டனங்கள் எழுந்தன. இன்று மேலும் 119 இந்தியர்கள் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் நகரில் வந்திறங்க உள்ளனர். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் கருத்து தெரிவித்துள்ள ப. சிதம்பரம், நாடு கடத்தப்படும் 119 பேரும் கண்ணியத்துடன் நடத்தப்படுகிறார்களா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளார். அவர்களின் கைகளில் விலங்கு போடப்பட்டுள்ளதா, கால்கள் கயிற்றால் பிணைக்கப்பட்டுள்ளதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியர்கள் கண்ணியத்துடன் நடத்தப்பட வேண்டும் என்பதே இந்தியர்களின் விருப்பம் என்றும் கூறியுள்ளார். டெல்லி முதலமைச்சராக இருந்தபோது அரசு இல்லத்தை 100 கோடி ரூபாய் செலவில் ஆடம்பர பங்களாவாக மாற்றியதாக எழுந்த குற்றச்சாட்டில் முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது விரிவான விசாரணை நடத்த ஊழல் கண்காணிப்பு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. 2015 முதல் 2024 அக்டோபர் வரை டெல்லி முதலமைச்சராக பதவி வகித்த அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜ்பூர் சாலையில் அமைந்துள்ள அரசு இல்லத்தில் குடும்பத்தோடு வசித்து வந்தார். அந்த இல்லத்தை பல கோடி ரூபாய் செலவில் புனரமைத்தார் என்ற புகாரை தொடர்ந்து கடந்த 2023ஆம் ஆண்டு மத்திய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். சுமார் 53 கோடி ரூபாய் அரசு இல்லத்தை புனரமைத்ததாக அதிகாரிகள் அறிக்கை அளித்தனர். கடந்த ஆண்டு மீண்டும் ஆய்வு செய்த அதிகாரிகள் 100 கோடி ரூபாய் அரசு பணத்தை கொட்டி அரசு இல்லத்தை புதுப்பித்தார் என்று அறிக்கை தாக்கல் செய்தனர். இதற்கிடையே கட்டுமானங்களுக்கான விதிகளையும் கெஜ்ரிவால் மீறினார் என்று பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பயணிகள் தங்கள் உடைமைகளை பாதுகாப்பாக வைக்க டிஜிட்டல் லாக்கர் அறை திறக்கப்பட்டுள்ளது. நடைமேடை 2 நுழைவாயில் பகுதியில் உள்ள அறையில் 3 வகைகளில் 84 லாக்கர்கள் இருக்கின்றன. குறைந்தபட்சமாக 40 ரூபாய் தொடங்கி 200 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்த லாக்கர் பெட்டிகள் பயனாளிகள் தங்களது ஸ்மார்ட் போன்கள் மூலம் கையாளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஃபுல்லு டிஜிட்டல் ஒர்க்கு, ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணி பேமெண்ட் அண்டு லாக் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பேமெண்ட்டை நீங்கள் ப்ரொசீட் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாக்கர் நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த லாக்கர் ஓப்பனிங் நீங்களே சிஸ்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் ஃபோன்லேயே சிஸ்டம் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணி ஸ்லைடு கொடுத்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் லாக்கர் நீங்கள் பண்ணிக்கலாம். ரிலீஸ் பண்ணி செக் அவுட் பண்ணிக்கலாம். சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு தொடங்கியிருக்கும் நிலையில் முதல் நாள் வினாத்தால் எளிதாக இருந்ததாக மாணவ மாணவிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் 7842 மையங்களில் சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் தொடங்கி நடைபெற்றன.
முதல் நாளில் 10ஆம் வகுப்புக்கு ஆங்கில தேர்வும் 12ஆம் வகுப்புக்கு தொழில் பிரிவு தேர்வும் நடத்தப்பட்டன. ஈஸியாக தான் இருந்துச்சு. செட் பண்ண எனக்கு வந்துச்சு. ஆல்ரைட் எல்லாமே ஓகே தான். ப்ரீ போர்டில் ப்ராக்டிஸ் பண்ணனால ஈஸி தான். எல்லாம் நல்லா எழுதணும். ஒரு கொஸ்டின் மட்டும் அவங்க சொன்ன மாதிரி அவுட் ஆஃப் பொசிஷன் வந்துச்சு. ஆனால் அதுக்கு பதிலாக ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. நாங்கள் ஆப்ஷன்ஸ் பார்த்து எழுதினோம். படித்தது எல்லாமே வந்துருச்சு. 10ஆம் வகுப்பு தேர்வுகள் மார்ச் 18 வரையும் 12ஆம் வகுப்பு தேர்வுகள் ஏப்ரல் 4ஆம் தேதி வரையும் நடைபெறுகின்றன. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் கதிரியக்க அதிர்வெண் நீக்கியல் கருவி சேவையை அமைச்சர் மா சுப்பிரமணியன், சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுந்தர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பின்னர் பேசிய அமைச்சர், இந்த சிகிச்சைக்கு தனியார் மருத்துவமனையில் 1 லட்சம் ரூபாய் செலவாகும் என்றும், ஆனால் அரசு மருத்துவமனையில் இலவசமாக சிகிச்சை பெறலாம் என்றும் கூறினார். கதிரியக்க அதிர்வெண் நீக்கம் மூலம் உடம்பில் எந்த பாகத்திற்கும் பக்க விளைவுகள் ஏதும் ஏற்படாமல் வலி நிவாரணம் அளிக்க முடியும். மாதத்திற்கு சுமார் 50 முதல் 60 நோயாளிகள் வரை இந்த சிகிச்சையின் மூலம் பயனடைய முடியும். தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் நாய் மற்றும் பாம்பு கடிக்க போதிய மருந்துகள் இருப்பு உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கண்மாயில் நடைபெற்ற ஊத்தா குத்து மீன்பிடி திருவிழாவில் பொதுமக்கள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். மீன்பிடி திருவிழாக்களுக்கு பெயர் போன புதுக்கோட்டையில் நெல் அறுவடைக்கு பிறகு நீர் வற்றிய விவசாய கண்மாய்களில் ஜாதி மதம் பாராமல் கிராம மக்கள் ஒன்று கூடி மீன்பிடிப்பது வழக்கம். ஊத்தா குத்து மீன்பிடி திருவிழாவில் கட்டணம் செலுத்தி டோக்கன் பெற்றுக்கொண்டு ஒருவருக்கு ஒரு ஊத்தா மட்டுமே பயன்படுத்தி மீன்களை பிடிப்பார்கள். அதன்படி குளத்துப்பட்டியில் உள்ள சிறுமாய் கண்மாயில் நடைபெற்ற ஊத்தா குத்து மீன்பிடி திருவிழாவில் 300க்கும் மேற்பட்டோர் போட்டி போட்டுக்கொண்டு மீன்களை பிடித்தனர். கன்னிப்பேட்டிலேருந்து குளத்துப்பட்டிக்கு மீன்பிடி திருவிழா பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாரும் நல்லா மீன் பிடிச்சிருக்காங்க. கட்லா, பொட்லா, சீசி, ரோகு எல்லா மீனும் கிடைச்சிருக்கு. நம்ம ஊர் திருச்சி மாவட்டம் தோரங்குச்சி லிங்கம்பட்டி, அங்கேருந்து வந்திருக்கோம். ஒரு 500 ஊத்தாக்கு மேலே பங்கேற்றிருக்கோம். எல்லாருக்கும் மீன் ஓரளவு கிடைச்சிருக்கு. நாங்களாம் 70 கிலோமீட்டர் கிட்ட வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மக்கள் ஒன்று கூடி மீன் பிடித்ததை சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் திரளாக கண்டுகளித்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் காதலர் தின கொண்டாட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த இந்து முன்னணி அமைப்பைச் சேர்ந்த 5 பேர் கைது செய்யப்பட்டனர். காரைக்குடி 100 அடி சாலையில் செயல்பட்டு வரும் பேக்கரி ஒன்று காதலர் தினத்தில் ஆஃபர் அறிவித்தது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு தாலி கயிறுடன் சென்ற இந்து முன்னணியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காரைக்குடி வடக்கு காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட நிலையில் மற்ற 4வரும் தேவகோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு திருப்பத்தூர் கிளை சிறையில் அடைக்கப்பட்டனர். சென்னை செனாய் நகரில் உள்ள மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் ராகேஷ் லா ஃபவுண்டேஷன் மற்றும் எஜுரைட் ஃபவுண்டேஷன் இணைந்து நடத்திய அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்சி வகுப்பு நிறைவு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன், திமுக மாநிலங்களவை எம்பி என்ஆர் இளங்கோ ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய ஜெயரஞ்சன், மாணவர்கள் கல்வி கற்க அரசு ஒருபுறம் நடவடிக்கை எடுத்தாலும் தனியார் அமைப்புகள் முன்னெடுக்கும் முயற்சியும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என தெரிவித்தார். எல்லோருக்கும் எல்லாம் அப்படி நம்ம சொல்லக்கூடிய வகையில் பெரிய கான்வென்ட்ல படித்தவங்க மட்டும் தான் இங்கிலீஷ் பேசணும் இல்லை, சாதாரணமான பள்ளியில் படிப்பவர்களும் ஆங்கிலத்தில் பேசலாம். தொடர்ந்து பேசிய திமுக மாநிலங்களவை உறுப்பினர் என்ஆர் இளங்கோ, அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் ஆங்கில அறிவை பெற அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்று கூறினார். நான் முதல்வரின் திட்டத்தை கொண்டு வந்து எல்லா மாணவர்களும் நல்லா படிக்கணும், உலக அளவில் சிறந்த மாணவர்களாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. விழுப்புரத்தில் நூதன முறையில் 100க்கும் மேற்பட்ட மது பாட்டில்களை கடத்திய நபரை போலீசார் கைது செய்தனர். பழைய பேருந்து நிலையத்தில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் நடந்து சென்ற நபர் ஒருவரை போலீசார் மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர். அவரது சட்டையை கழற்றி சோதனை செய்தபோது உடல் முழுவதும் டேப் போட்டு ஒட்டி 120 மது பாட்டில்களை புதுச்சேரியிலிருந்து கடத்தி வந்ததை கண்டுபிடித்தனர். மது பாட்டில்களை கடத்திய நபர் விழுப்புரத்தைச் சேர்ந்த நாகமணி என்பது தெரியவந்தது. அவர் மீது சாராய வழக்குகள் நிலுவையில் இருக்கும் நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஹரியானா மாநிலம் குருகிராமைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் காதலர் தினத்தன்று தனது முன்னாள் காதலருக்கு 100 பீட்சாக்களை கேஷ் ஆன் டெலிவரி முறையில் ஆர்டர் செய்தது இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஆயுஷி ராவத் என்ற 24 வயது பெண் யஷ் சங்வி என்ற தனது முன்னாள் காதலருக்கு 100 பீட்சா ஆர்டர் செய்தார்.
ஆனால் முன்னாள் காதலரிடம் பணத்தை பெற்றுக்கொள்ளும்படி பீட்சா ஆர்டர் செய்தது இணையத்தில் பேசு பொருளாகியுள்ளது. இது முன்னாள் காதலரை பழிவாங்கும் நடவடிக்கை என்றும் சுய விளம்பரத்திற்காக அந்த பெண் இவ்வாறு செய்துள்ளார் என்றும் நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அமெரிக்க தயாரிப்பான போர்பன் விஸ்கிக்கு இறக்குமதி வரியை 50% அளவுக்கு இந்தியா குறைத்துள்ளது. இறக்குமதி வரியை அதிக அளவில் விதிக்கும் நாடுகளில் இந்தியா முன்னிலையில் இருப்பதாக பிரதமர் மோடியின் முன்னிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கவலை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அமெரிக்க விஸ்கியான போர்பன் விஸ்கி மீதான சுங்க வரியை 150%லிருந்து 50%ஆக இந்தியா குறைத்துள்ளது. அதே நேரத்தில் விவசாயத்திற்கான செஸ் வரி 50% விதிக்கப்படுவதால் போர்பன் விஸ்கிக்கான வரி 100%ஆக இருக்கும். அதே நேரத்தில் மற்ற மதுவகைகள் மீதான 100% இறக்குமதி வரியில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. இந்தியா அமெரிக்கா இடையே உற்பத்தி, பாதுகாப்பு போன்ற துறைகளில் சுமார் 43 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் மேற்கொள்ள பிரதமர் மோடியின் சுற்றுப்பயணத்தின் போது முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு முன்னோட்டமாக போர்பன் விஸ்கிக்கு 50% வரியை குறைத்து இந்தியா நடவடிக்கை எடுத்துள்ளது. தமிழ்நாட்டின் முக்கிய நிகழ்வுகளை எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம். கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் கூலி உயர்வு கோரி விசைத்தறி தொழிலாளர்கள் கருப்பு கொடி ஏற்றி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் சுமார் 1.5 லட்சம் விசைத்தறி கூடங்கள் உள்ளன. இங்கு பணியாற்றி வரும் தொழிலாளர்கள் பல மாதங்களாக கூலி உயர்வு கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பலமுறை கோரிக்கைகளை முன்வைத்தும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக கூறிய அவர்கள் விரக்தியில் விசைத்தறி கூடங்களில் கருப்பு கொடி ஏற்றி எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். 12/1/2024 நாங்கள் புதுசாக கூலி உயர்வு கேட்குறோம். ஏற்கனவே கொடுத்து 2022 ஒப்பந்த கூலியை குறைச்சி வழங்கினது, அதை செய்தி கொடுக்க சொல்கிறோம். கும்பகோணம் ரயில் நிலையத்தின் 149வது நிறுவன நாள் விழா பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. கடந்த 1877ஆம் ஆண்டு இதே நாளில் கும்பகோணம் ரயில் நிலையம் திறக்கப்பட்டது. 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கும்பகோணம் ரயில் நிலையத்தை புனரமைக்க கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பிரதமர் மோடி காணொலி மூலம் அடிக்கல் நாட்டிய நிலையில் இதுவரை எந்தவித சீரமைப்பு பணிகளும் தொடங்காமல் இருப்பதாக பயணிகள் தெரிவித்துள்ளனர். கோடிக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய இந்த ரயில் நிலையத்தை ஜங்ஷன் ரயில் நிலையமாக மாற்ற வேண்டும். அதற்காக கும்பகோணம், விருத்தாசலம், ஜெயங்கொண்டம், நீடாமங்கலம் வரையிலான புதிய ரயில் பாதை திட்டத்தையும் உடனடியாக இந்த மகாமகத்திற்குள் செயல்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே குடிநீர் வழங்க கோரி 200க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சமூகரங்கபுரம் கிராமத்தில் கடந்த சில வாரங்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் பொதுமக்கள் புகார் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நாங்க விலைக்கு தான் தண்ணி வாங்கி எடுக்க வேண்டியதா இருக்கு. இப்ப கூட ஒரு கேன் தண்ணி 400 ரூபாய். இதை அன்றாட வேலை செய்த மக்கள் எங்களால வாங்க முடியல. கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியில் அடிக்கடி விபத்து நேர்வதை தடுக்க வேக தடை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூரில் இருந்து பள்ளப்பட்டி வழியாக திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் பிரதான சாலையில் தினமும் ஏராளமான வாகனங்கள் பயணிக்கின்றன. முக்கியமான இந்த சாலையில் வேக தடை இல்லாததால் அடிக்கடி விபத்துகள் நேர்வதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் ரோட்டில் சுமார் 20 குறுக்கு சாலைகள் உள்ள போகுது. மெயின் ரோட்டில் இருந்து அந்த பகுதிகளில் திருப்பு முனைகளில் இல்லை. ஏதோ 1-2 20 சாலைகளில் வெறும் 2 இடத்துல 3 இடத்துல தான் வேகத்தடை இருக்குது. அவங்க சந்துக்குள்ளேருந்து வராங்க, வந்த ஸ்பீட்லேயே திரும்புறனால சின்ன சின்ன விபத்துகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. நீலகிரி மாவட்டத்தில் கேரட்டில் கலப்படம் செய்யப்படுவதாக எழுந்த புகார் குறித்து விசாரிக்க 5 பேர் கொண்ட குழுவை அமைத்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். ஊட்டி கேரட்டுடன் கர்நாடகாவில் இருந்து கொண்டுவரப்பட்ட கேரட் கலப்படம் செய்து விற்பனை செய்யப்படுவதாக புகார் கூறிய விவசாயிகள் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதையடுத்து விசாரணை நடத்த தோட்டக்கலை இணை இயக்குநர் ஷிபிலா மேரி தலைமையில் 5 பேர் கொண்ட குழு அமைத்த ஆட்சியர் லட்சுமி பவ்யா தன்னிடம் 1 வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். இந்த மாலூர் கேரட் ஊட்டி கேரட் போலவே ஜெல் போட்டு கலவுனதுக்கு அப்புறம் இந்த கலர் ஊட்டி கேரட் மாதிரி ஆரஞ்சு கலர் நிறத்தில் உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்து தெருக்களில் சுற்றித் திரியும் நாய்களை பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யூசப் நகர், வசந்த நகர், சாலை தெரு, கடைவீதி, நேருஜி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 100 கணக்கில் தெருநாய்கள் சுற்றித் திரிகின்றன. இதனால் பள்ளி செல்லும் மாணவர்கள், வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் சாலையை கடந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இரவு பணி முடிந்து திரும்புவோரும் பயத்துடனேயே வீடு திரும்புவதாக மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கும் பயமா இருக்கு. கடிச்சிருது ஒவ்வொரு சில நேரத்தில் நாய்களே. அதனால் பேரூராட்சி நிர்வாகம் இதுக்கு முறையான ஆக்ஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும். போகிறவங்கள வரவங்கள பூரா பேர்த்தையும் விரட்டுது. இதனால் மக்கள் ரொம்ப பீதி அடைஞ்சு போயிருக்காங்க.
ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 2 பெண்கள் உட்பட 15 பேரை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பெருந்துறையில் வடமாநில தொழிலாளர்களுடன் வங்கதேசத்திலிருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் தங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் போலீசார் நடத்திய சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி வங்கதேசத்தைச் சேர்ந்த 15 பேர் தங்கியிருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்து வருகின்றனர்.